எதுக்கும்மா உன் முடி இப்படி இருக்கு? வீட்லயே முடி வெட்டிக்கிட்டே இல்ல குடும்ப கஷ்டம் ஏதாவதுமான்னு அவர் கேட்கும்போது, இல்ல எங்க அம்மா அப்பா தான் அப்படி பண்ணாங்கன்னு அவ சொல்றா. அப்ப வந்து அவங்க கேட்குறாங்க, எதுக்கும்மா உன் பேக்ல ஒய்இஎம்னு இருக்கு? அப்படின்னா யாங் அண்ட் மியாங்க. அப்பனா நீயும் என் பையனும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இல்ல நெருக்கமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப அவன் சொல்றான், நாங்க 2 பேரும் டேட் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் 500 நாளா அப்படின்னு சொல்றான். அப்ப அவங்க அப்பா எடு பெரம்ப, இவனை பெரம்பால 500 தடவை அடிக்கணும் அப்படின்னு அவன் சொல்லும்போது அவன் சொல்றான், நான் ஒன்னும் உங்களை மாதிரி பிரைமரி ஸ்கூல்ல இருந்து டேட் பண்ணல, பெருசா இதெல்லாம் பேச வந்துட்டாருன்னு அவன் சொல்லும்போது, இது எல்லாம் யாருடா உனக்கு சொன்னாங்கன்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. அப்ப வந்து ஆண்டி தான் சொன்னாங்க. அப்படி ஆண்டி சொன்னாலா அப்படின்னு அவங்க அப்பா திட்டிட்டு இருக்காரு. காதலிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு அவங்க ஃபோர்ஸா கத்துறான். அப்ப அவங்க அப்பா அந்த பிளாஷ்பேக் நினைச்சு பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப அவன் சொல்லிட்டு இருக்கான், இவளை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எனக்கு பிடிக்கவே இல்லை, அதுக்கப்புறம் 10 வருஷமா இவ கூட பழகுனதுக்கு அப்புறம் தான் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு அவன் சொல்லும்போது அவங்க அம்மா சொல்றாங்க, வேண்டாப்பா இதெல்லாம் நல்லா இல்லை, நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு தான் யாருக்குமே என் மேல அக்கறை இல்லை, ஆனா இவ தான் வந்து என் மேல ரொம்ப அக்கறை எடுத்துக்கிட்டா, அதனால எனக்கு அவ தான் முக்கியம் அப்படின்னு அவன் சொல்லும்போது அவங்க அம்மா வந்து ஒரு நிமிஷம் ஃபீல் பண்றா. அதாவது அவங்க அப்பா மாதிரியே அவன் பையனுக்கு வந்து ரொம்ப காதல் பைத்தியம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. அந்த பொண்ணு சும்மா இல்லாம சொல்றா, எனக்கு எப்பவுமே மத்தவங்களை மதிக்காத பசங்களை தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்றா. அப்ப அவங்க அம்மா சொல்றா, கால கொடுமடா இது நினைச்சிட்டு என் பையனை நம்பியெல்லாம் நீ வீட்டை விட்டு ஓடி வந்துடாத, உங்க அம்மா அப்பாவுக்கு விஷயம்